பிரியமான தேவஜனமே, காலம் மிக மிக கடைசி கொடிதான காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இப்பொழுது இருக்கிற நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிற நாட்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதோ அங்கே ஒரு சபை இருக்கிறது, இங்கே ஒரு சபை உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாது. ஊழியக்காரனே முதல்ல போறது சந்தேகம். வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னும் பொழுது நீங்க உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். எல்லாவற்றையும் சுற்றி திரிந்து நலமானதை பிடித்துக்கொள்ளும் சொன்னார் இல்லையா பவுல்? தேடி அலைஞ்சி நலமானது எதுன்றதை பிடிக்கணும் நீங்க. அப்போதான் பிரியமான தேவஜனம் பரலோகராயத்தும். சாதாரண பரலோகராயத்துக்கு எதாவது சபைக்கு போய்ட்டு தசமாக கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், நான் பரலோகராயத்துக்கு வந்து வரலாம் முடியாது. வார்த்தை தான் உங்களை கொண்டு வரணும். புரியுதா? எதை பற்றி எப்படி பேசலாம் எனக்கு ஆட்சேபனையே கிடையாது, எனக்கு அக்கறையும் கிடையாது. உங்களுக்காக நிற்கிறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காக பிரயாசப்படுறேன். வர்றது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை இல்லை. புரியுதுங்களா பிரியமானவர்களே? இப்போ நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நிச்சயமாக இன்னும் கொண்டு போக முடியும். ஒரு கதை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், சும்மா லைட்டாக சொல்லிடுறீங்க, புரிஞ்சுங்க. அதாவது லூக்கா 24ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா எம்மாவூருக்கு போகிற சீசர்களை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்போ எம்மாவூருக்கு, அதாவது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்னாடி இவங்க அங்கே இருந்து, அதாவது அந்த சீசர்கள் மத்தியிலலாம் சம்பாஷணெலாம் நடந்து முடிந்து இயேசு கிறிஸ்து வந்ததெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இவங்க தங்களுடைய ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறை பற்றி. அப்போ நடுவில் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு அவர் ஊர் வரைக்கும் கூட வராரு. கூட வந்தோன்னா அவர் கேட்குறாரு, என்னங்க தெரியாதா? நான் போய் சொல்கிறேன், இவ்வளோ தெரியாதா? எவ்வளோ சம்பவம் நடந்து, அது நடந்தது, இது நடந்து அப்படின்னு. அப்போ அவர் ஏன்டா தீர்க்கதரிசியில் ஏற்கனவே எழுதப்பட்டதுடா, மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லி திட்டிட்டு அவங்க கூட. இப்போ புரிஞ்சு அவங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அந்த பழைய சேஷ்டை வரும்போது தான் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அந்த அப்பத்தை 2ஆக பிக்கும்போது தான் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. பிரியமானவர்களே, லூக்காவில் நீங்கள் அதே லூக்காவில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா 24ஆம் அதிகாரமா, ஆமாம் லூக்கா, ஆமாம், அதில் நீங்கள் எடுத்து படிக்கும்பொழுது நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, கவனிங்க, மீன் பிடிக்க திரும்ப போகிறாங்க ஜனங்க. அண்ணன் ராத்திரி போகிறாங்க. அண்ணன் ராத்திரி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மீன் வலையில் போட்டு மறுநாள் காலையில் வராங்க. வரும்பொழுது ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஒருத்தர் வந்து நின்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சாப்பிட்றதுக்கு தான் கேட்குறாரு. அப்போ பார்த்ததுமே எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, யார் வந்திருக்குதுன்னா மாறு இடத்துல இவர் தான் வந்திருக்காரு. அங்கே எம்மாவூர் சேசரில் இப்போ மத்தியில் போகும்போது கூட அவங்களுக்கு புரியாத நிலையில் தான் கடைசியில் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே வரும்போது கூட அதே நிலை தான். நல்லா கவனிங்க, 153 மீன் இப்போ இழுத்துன்னு வர முடியாது, இழுத்துன்னு வராங்க. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், கர்த்தரான போது பேதுரு விட்டு ஓடுறான். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவர் கையில் இருந்தது என்ன? அவர் என்ன சொல்கிறார், வாங்க பந்தியில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பொரிச்ச மீனையும் அதாவது தேன் கொடுத்த துணியும் கையில் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க, அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள், அடையாளத்தை கண்டுபிடித்தவர்களும் இருக்கிறார்கள். அங்கே கவனிக்கும்போது சீசர்களை அடையாளத்தை கண்டுபிடிக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம். பிரியமானவர்களே, அது மாதிரி நான் வேதத்திலிருந்து நிறைய பொருட்கள் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஒன்று மற்றும் நிச்சயம், வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் கிறிஸ்தவனுக்கு கிரீடம்.